நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பிகினர்ஸ்க்கான வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 போட்டிருந்தேன். அதாவது உருட்டு பைப்பிங் எப்படி வைக்கிறதுன்றது. இப்போ நம்ம ரெண்டாவது பார்ட்டை இந்த பைப்பிங்லேயே உருட்டு பைப்பிங்கில் இது பட்டை பைப்பிங், இந்த பட்டை பைப்பிங்கில் எப்படி வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது ஒரு சுடிதாரில் நான் பேக் சைடு நெக்கில் வைக்க போகிறேன். இதே மெத்தட் தான் ப்ளவுஸ்லேயும் நம்ம வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் பிசுறு மூடாமல் அப்படியே நான் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம எப்படி ஏற்றலாம்னு பாருங்கள். இது பேண்ட் கிளாத்தை வச்சு நான் வந்து தைக்கிறேன் பாருங்கள். இப்போ கிராஸ் பீஸ் தான் எடுக்கணும். நம்ம பைப்பிங்னாலே இதில் கிராஸ் பீஸ் தான் எடுக்கணும். இதை பார்த்திங்கன்னா போன உருட்டு பைப்பிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் அளவுக்கு நம்ம எடுத்திருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா கூடுதலாக இன்னும் ஒரு 1/2 இன்ச் நம்ம இந்த பட்டை பைப்பிங்காக எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கிராஸ் பீஸில் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு லென்த்து தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம அளவு வச்சு வெட்டிக்கோங்க. 2 பீஸாக இருக்குது. பாருங்கள், அதே சைஸில் நான் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இன்னும் கிளாத் வெட்டிக்கிறேன். உங்களுக்கு பேக்கு ஃப்ரண்ட்டு 2 பக்கமும் தேவைப்படுதுன்றதுனால கொஞ்சம் அதிகமாகவே நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீஸ் எடுத்து நான் எப்பவும் போல் ஜாயின் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ஆப்போசிட்டில் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. பாருங்கள், இப்படி வச்சு ஆப்போசிட்டில் வச்சு நான் கிராஸை ஜாயின் பண்ணிக்கிறேன். பீஸ் இருந்தால் வெட்டி கொடுப்பேன். பாருங்கள், நான் பீஸை கொஞ்சம் லென்த்தாகவே ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பேக் ஃப்ரண்ட் எனக்கு அதிகம் தேவைப்படுதுன்றதுனால. இப்போ இந்த மாதிரி பீஸை நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுட்டு இதை 2ஆக மடிச்சுக்கோங்க. இது நல்ல பக்கத்தில் பாருங்கள், உள்ளே ஜாயின் உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்து இது 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அப்படியே மிஷினில் வச்சு இந்த ஓரத்தை மட்டும் தையல் வைக்கணும். பார்த்திங்கன்னா இது முன்பக்கம். இதை நம்ம பைப்பிங் வைக்கும்போது இந்த மாதிரி இந்த பக்கம் பின்பக்கத்தில் வச்சு தான் நம்ம அதாவது ட்ரெஸ்ஸோட பேக் சைடில் வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். எப்பயும் நம்ம ஹெம்மிங்க்கு தையல் அடிப்போம் பாருங்கள். கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு அடுத்துக்கு இந்த அளவுக்கு நம்ம ஒரு 4 இன்ச் அளவுக்கு வச்சு நம்ம தைக்கணும். தைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே சேமாக தையல் அடிக்கணும். கூட குறைய அடிச்சிங்கன்னா பைப்பிங் வந்து நம்மளுக்கு ஒரே ஈவனாக கிடைக்காது. துணியை இழுக்காமல் ஃப்ரீயாகவே 2 துணியுமே இழுக்கக்கூடாது. ஃப்ரீயாகவே நீங்கள் சுற்றி அடிங்க. நம்ம பேக் சைடில் வச்சு அடிச்சிட்டோம். நீங்கள் ஹெம்மிங் பண்ணுற பீஸ் பாருங்கள். இந்த பீஸை நீங்கள் எப்பயும் கட் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதாவது சுருக்கம் இல்லாமல் உங்களுக்கு கழுத்து ஷேப்பாக கிடைக்கும். பைப்பிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு பட்டையாக வேணுமோ நீங்கள் 1.25 இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச்சு 2 இன்ச் வரைக்கும் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் சுடிதார்லாம் கொஞ்சம் பட்டையாக வேணும். ப்ளவுஸுக்கு ஒரு 1.25 இருந்தாலே போதும் நம்மளுக்கு. அது கொஞ்சம் மெலிசாக தான் நம்ம வைப்போம். ஆனால் சுடிதார்லாம் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெட்டிக்கலாம். இதை நம்ம அப்படியே முன்பக்கம் பாருங்கள், படிமான தையல் எதுவும் போடாதீங்க. அப்படியே அடிச்சுட்டு கட் பண்ணி விட்டுட்டாங்க. அப்படியே முன்பக்கம் திருப்பிக்கோங்க. பாருங்கள், இந்த கார்னர் பாருங்கள், கரெக்டாக உள்பக்கம் இந்த மஞ்சள் கலர் கிளாத் வந்து உள்பக்கம் போகாது. அப்படியே அடித்து திருப்பின மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்படி வச்சு இந்த பிசுலாம் தெரியாத அளவுக்கு நம்ம உள்ள அப்படியே வச்சு
இழுக்காமல் அடிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் அடிங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா பிசுறு மூடி தைக்காத கழுத்து, அதாவது அடித்து திருப்பாமல் நம்ம அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அடிக்கும்போது இந்த மாதிரி பேக் சைடில் வச்சு நம்ம ஃப்ரண்ட்டில் திருப்பி வச்சு அடிக்கணும். பாருங்கள், நல்ல ஷேப்பாக அழகாக ரவுண்ட் பாருங்கள். இது ப்ளவுஸுக்கு வேணால் நீங்கள் இன்னும் கம்மி பண்ணி கூட வச்சுக்கலாம். அடுத்து நம்ம அடித்து திருப்பி வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் டிசைனாக நம்ம இந்த பட்டை பைப்பையே டிசைனாக கொடுக்கலாம். அது எப்படின்ட்டு ஃப்ரண்ட்டில் இந்த ட்ரெஸ்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் நெக் அடித்து திருப்பி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த நெக்கில் நம்ம எப்படி வைக்க, இது எந்த மாதிரி டிசைன் வேணாலும் இந்த மாதிரி பட்டை பைப்பிங்கில் நம்ம வச்சு அடிச்சுக்கலாம். நீங்கள் இதை வைக்கும்போது இங்கே பாருங்கள், இந்த மடிப்பு பகுதி, அதாவது பிசுறு, நம்ம இந்த பக்கம் பிசுறு இருக்குது, தச்ச பிசுறு. இது பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டிங் பகுதி மாதிரி பாருங்கள், இது மாதிரி இருக்கிறத இப்படி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வச்சு இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சிங்கன்னா இப்போ ஃபோல்டிங் இந்த பக்கம் வந்துடும், இந்த பிசுறு உள்ளே போய்டும். இப்படி மடித்து இந்த ஓட்டில் வச்சுக்கோங்க. சரி சார், பாருங்கள், இதை ஒரு 1/4 பாகம் மடிச்சுக்கிறோம். இது 3/4 பாகம் மேலே இருக்கும். பைப்பிங்கோட சைஸ் எவ்வளோ வேணுமோ நம்ம அப்படி மடிச்சுக்கலாம். நம்ம எந்த ஷேப் வேணுமோ அது மேலே வச்சு நம்ம அப்படியே அடிச்சுக்கலாம். இதுவே நம்ம நாட் கயிறு திருப்புற மாதிரி திருப்பி வச்சு கூட சைஸாக நம்ம இந்த மாதிரி பைப்பிங் அடிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த ஷேப்புக்காக நான் இது அப்படியே இந்த ஓரத்தில் ஒரு தையல் கொடுத்துக்கலாம். இதே பாருங்கள், இன்னொரு லைன் நான் டிசைனுக்காக கொடுக்க போகிறேன். அதாவது இங்கேருந்து இதையும் எப்படிதாங்க இதில் எப்படி வச்சோமோ அதே மாதிரி நம்ம இந்த கோட்டில் வச்சு இப்படியே அடிச்சுக்கலாம். இப்போ நான் அடிச்சுட்டு காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி இந்த பட்டை பைப்பிங் வச்சு நிறைய நம்ம டிசைன் பண்ணலாம். பாருங்கள், இது ஃப்ரண்ட்டில் நான் அந்த மாதிரி பேக்கில் பாருங்கள், இது பேக்கில் வச்சுருக்கோம். இப்போ இந்த பஃப் கைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓரத்தில் பஃப் கைக்கு வச்சுருக்கேன். இது ஒரு மேட்சிங் ஆகிடும். இந்த மாதிரி பட்டை பைப்பிங் நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம், எந்த டிசைன் வேணாலும்.
நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாவதாக நான் த்ரெட் பைப்பிங் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபுட் வச்சு நம்ம எப்படி அடிக்கணுன்றதையும், அடுத்து நம்ம நார்மலாக இந்த டபுள் ஃபுட் தவிர எப்பயும் நம்ம தைக்கிற இந்த ஃபுட்லேயே வச்சு எப்படி த்ரெட் பைப்பிங்கை தைக்கலான்றதை பற்றியும் அடுத்த வீடியோவில் 3வது பார்ட்டாக நான் போடுறேன். மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.